அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வருகின்ற பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஆங்கில தேதிப்படி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு மணி 1:50 அளவில் குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு குருபகவான் பயிற்சி ஆகிறார். அடுத்த ஓராண்டு காலம் அதிசாரமாக ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை சிம்மராசிக்கு சென்றுவிட்டு வக்கரகதியில் மீண்டும் கடகராசியிலே அமர்ந்திருக்க போகிறார். 12 வருடங்களுக்கு பிறகு குருபகவான் கடகராசியில் உச்சம். கடகராசியில் குருபகவான் அமர்ந்து பொதுவாக என்னென்ன செய்ய போகிறார் என்பதை முதலில் காணலாம். அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கடகராசியில் குருபகவான் அமரும்போது ஆலய பூஜைகளும் ஆன்மீகங்களும் பக்தி வழிபாடுகளும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பணக்காரர்களுக்கும் பாமரர்களுக்கும் பணத்தட்டுப்பாடு பிரச்சனை உண்டாகும். வங்கித்துறை நன்கு விருத்தியடையும். சாஸ்திர சம்பிரதாயங்களில் நீதி நியாயம் நெறிமுறைகளை மக்கள் தவறாமல் கடைபிடிப்பாங்க. காலாகாலத்திற்கு நல்ல மழை பொழியும். விவசாயம் செழிக்கும். திருமணம் செய்து வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வங்கிகள், பள்ளிக்கூடம், கல்லூரிகளில், தெய்வ சந்நிதிகளிலும் ஆசிரமங்களிலும் இருக்கக்கூடிய குறைகள் இந்த வருஷத்தில் வெளிப்படும். கடகராசியில் குருபகவான் செல்லும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும். பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், திருமணமான பெண்கள் தனிமையில் செல்வதை தவிர்க்க வேண்டும். நகை ஆபரணங்கள் பெண்கள் அணிந்து இரவில் செல்வதை தவிர்க்க வேண்டும். பெண்கள் அந்நியர்களை நம்ப வேண்டாம். குருபகவான் கடகத்தில் செல்லும்போது ஆணாதிக்கம் அதிகரிக்கும். குருபகவான் சர்ப்பங்கள் பிடியில் அடுத்த ஓராண்டு பார்த்திங்கன்னா ராகுகேதுனுடைய பிடியில் செல்வார். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மது, மங்கை, சூது, அதிர்ஷ்டங்கள் வழியில் பணத்தை அதிகம் இழக்க நேரும். பணத்தை இழந்து தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பொது பலன்கள். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை காணலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். குரு பெயர்ச்சி வருது அப்படின்னால எல்லோர் மனதிலும் தோன்றுவது, இந்த வருஷனாச்சும் பணப்பிரச்சனை தீருமா, திருமணம் நடக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, கடன் தீருமா, நிலம் சொத்து வாங்குவோமா, வீடு கட்டுவோமா, வேலை உத்தியோகம் சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படின்னு எல்லோருக்குமே எதிர்பார்ப்பு கூடுதலாகவே இருக்கும். கன்னி ராசி என்பவர்களுக்கு 4வது வீட்டிற்கும் 7வது வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு பாதகாதிபதியாக வருகிறார். லாபஸ்தானமான 11வது வீட்டிலே 12 வருடங்களுக்கு பிறகு குரு உச்சம் பெற்று இந்த வருடம் சர்ப்பங்கள் பிடியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். கன்னிராசி என்பவர்களுக்கு உச்சகட்ட யோகம் என்றே சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானம் 11வது வீட்டிலே குருபகவான் வரும்போது தொழில் விருத்தி அடையும். கடந்த வருஷம் வேலை இல்லாதவர்களுக்கு
வேலையை விட்டுட்டு வந்தவர்களுக்கு குரு பயிற்சியான உடனே நல்ல வேலை கிடைக்கும். கை நிறையா சம்பளம் வாங்க போகிறீங்க. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த நஷ்டங்கள் தீர்ந்து லாபங்கள் நல்லா அள்ளி கொடுக்க போகிறார். உச்சகுரு உங்களுக்கு உச்சகட்ட யோகத்தையே வாரி வழங்க போகிறது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி கணவன் மனைவிக்குள் நல்லா சந்தோஷமாக அந்யோன்யமாக வாழ போகிறீங்க. 11வது வீட்டிலே குருபகவான் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு முதல் தாரமாக இருந்தால் சரி, 2ஆம் தாரமாக இருந்தால் சரி திருமணம் நடக்கும். 11வது வீட்டிலே குருபகவான் உச்சம் பெற்று செல்லும்போது ஐப்பசி மாதத்திற்குள் திருமணத்திற்கு உண்டான காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. வெளியில் பணம் காசு கொடுத்திருந்து வராமல் இழுப்படியாக இருந்தது. பழைய பாக்கிகள் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். லாபஸ்தானத்தில் குரு செல்லும்போது கன்னி ராசி என்பவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் நண்பர்கள் வழியில் உங்கள் இருப்பிடத்தில் சுற்றி இருப்பவர்களிடம் கண் திருஷ்டி கொஞ்சம் கூடுதலாக வரும். வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டுமென்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். 11வது வீட்டிலே குருபகவான் வரும்போது கன்னிராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு மனை நிலம் சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபகரமாகவே இருக்கும். கன்னி ராசி என்பவர்களுக்கு குருபகவான் சப்தம கேந்திராதிபதியாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கும்போது லாபஸ்தானத்திலே உச்சம் பெற்று சர்ப்பங்கள் பிடியில் செல்லும்போது இந்த ஆண்டு கன்னி ராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் கர்ம காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், நோய் நொடி தீர்ந்து ஆரோக்கியமாக உங்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் மூத்த உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பாங்க. கடகராசியில் குருபகவான் அமர்ந்து 5ஆம் பார்வையால் கன்னிராசிக்கு 3வது வீட்டை பார்வை செய்யும்போது சிறுதூர பயணம், வெளியூர் வெளிநாடு பயணம் கன்னிராசி என்பர்கள் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். படித்து கொண்டிருப்பவர்கள் அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவீங்க. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, அதிக சம்பளம் எதிர்பார்க்கலாம். தெய்வ ஸ்தலங்களுக்கு பாத யாத்திரை செல்லக்கூடியவர்கள் பழனி பாத யாத்திரை, திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. கன்னி ராசி என்பவர்களுக்கு குருபகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பாரு செய்கிறார். திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு புத்திர பாக்கியம் உண்டு. 5வது வீட்டை குருபகவான் பாரு செய்யும்போது பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கோர்ட்டு கேஸு வழக்கு இல்லைங்க சட்ட சிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு முழுமையாக தீரும். குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். பூரிய சொத்து பாகபிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த ஆண்டு செய்து கொள்ளலாம். குருபகவானுடைய 9ஆம் பார்வை கன்னிராசிக்கு 7வது வீட்டின் மேல் விழுகிறது. நண்பர்கள் கூட்டாளிகள் உதவி உண்டு. கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியவன்யம் ஒற்றுமை உண்டு. ஒருவரை ஒருவர் புரிந்து அறிந்து நடந்து கொள்வீர்கள். கன்னிராசிக்கு 7வது வீட்டிலே சனிபகவான் அமர்ந்திருக்கும் போது பெரும்பாலும் எந்த ஒரு காரியத்தையும் மந்தமாக்கும், தாமதப்படுத்தும். அல்லது நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளான்னைக்கு பார்த்துக்கலாம்னு கால நேரத்தை தூக்கி போடுவீங்க. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆச்சுன்னா உடனே பேசி முடித்து
திருமணம் செய்து கொள்வது நல்லது. எல்லா விதமான தொழிலும் வியாபாரமோ வேலை உத்தியோகமோ கன்னிராசி என்பளுக்கு லாபத்திலே அமரக்கூடிய குருபகவானால் நல்ல வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. நல்ல பண வசதி வாய்ப்புகளை கொடுக்க போகிறது. தங்க நகை, வெள்ளி நகை, வீட்டுமனை இந்த மாதிரி சொத்து சேர்க்கையும் கன்னிராசி என்பளுக்கு இந்த ஆண்டு உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றமான காலகட்டம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக ஜோதிட பதிவுகள் வரும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.